ஹலோ தௌலத், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. குறிப்பா டிவிகேல விஜய் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா டிவிகேல விஜய் பேச தவிர்த்து வேற எந்த ஒரு பேஸும் ஃபெமிலியராவும் மக்களுக்கு பிரபலமா தெரியுற முகம் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரும் பெருசா இல்ல. அதனால விஜய் என்ன பண்ண காத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மாஜி அமைச்சர்கள், அதாவது பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சில பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும், அவங்க எப்படியா டிவிகேக்குள்ள கொண்டு வந்துட்டா மக்கள்கிட்ட ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணிடலாம், மக்கள்கிட்ட ஈஸியா நம்ம அந்த ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ள 5 மண்டலம், அதாவது பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம், டெல்டா, தென் மாவட்டம், வட மாவட்டம், சென்னை, இந்த 5 மண்டலத்திலயும் முக்கியமான ஒரு சில தலைமை குழுவை நியமிச்சுட்டா ஈஸியா மக்கள் கிட்ட நம்மளோட வாக்கோ சரி ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. சோ அது படி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொங்கு மண்டலத்தை அவர் வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தவிர்த்து எம்எல்ஏவா இருக்கிற நம்ம வைத்திலிங்கம் அவர்கள் டிவிகேல இணைய போறதாகவும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தகவல்லாம் வந்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லல அதை பத்தி. சோ அந்த மாதிரி ஒரு சில ஃபேஸ் வேல்யூ இருக்கிற அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் டிவிகே சார்பா போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற புதுமுகங்களை வச்சு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றது அவருக்கே தோணுது போல. அதனால என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி மாஜி அமைச்சர்களை கொண்டு வந்துட்டா ஈஸியா நம்ம அவங்க கிட்ட கனெக்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை எடுத்திருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பை பாய்.